5 ஆண்டுகளுக்கு முன் வாங்கிய ரூ 20 லட்சம் மதிப்புள்ள நகையை என் அம்மா எனக்கும் என் மனைவிக்கும் அன்பளிப்பாக தர விரும்புகிறார். இந்த நகையை தற்போது விற்க உள்ளேன். கிஃப்ட் பெறுவதற்காக நானும் என் மனைவியும் அன்பளிப்பு சான்றிதழ், அதாவது கிஃப்ட் டீட் பெற வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு சித்தார்த், சென்னையிலிருந்து. டெஃபினட்டா. அதாவது 5 இயர்ஸ் முன்னாடி 20 lakhs இருந்ததுன்னா அந்த நகை இன்னைக்கு பல மடங்கு அதிகமாயிருக்கு. கண்டிப்பா. ஸோ அதனால நிறைய நகை வரும்போது நாளைக்கு கொஸ்டின் வரக்கூடாம இருக்கிறதுக்கு இந்த கிஃப்ட் டேட் போட்டு வச்சுக்கிறது நல்லது. அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரமா இது ஸ்டாம்ப் பேப்பர்ல போட்டு ஒரு நோட்டரி அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கலாம். இது ரொம்ப வேல்யூ இல்லாதனால ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. இது இமூவபிள் ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. அதனால கிஃப்ட் டீட் போட்டு வச்சுக்கிறது சேஃபர் சைட். எதுக்காக கிஃப்ட் டீட் போடணும் சார்? அது என்ன காரணம்? போட்டு வைக்கிறதுனால என்ன பயன் இருக்கு இன் ஃபியூச்சர்ல? அதாவது ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ரூல் என்ன சொல்றாங்கன்னா வித்தின் க்ளோஸ் ரிலேட்டிவ், அதாவது ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பிரதர், சிஸ்டர், ஸோ இதே போல க்ளோஸ் பிளட் ரிலேட்டிவ் உள்ளவங்களுக்கு கிஃப்டா நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். தேர் இஸ் நோ டாக்ஸ் ஆன் தட். ஸோ அதை ப்ரூவ் பண்றது எப்படி? ஸோ நீங்க ஜஸ்ட் லைக் தட் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நாளைக்கு அந்த அமௌண்ட் பெருசா இருக்கும் பட்சத்துல இன்கம் டாக்ஸ் கொஸ்டின் கேட்கலாம், உனக்கு எப்படி அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு. கிஃப்ட் டீட் இருக்கு எங்க அம்மா. ஸோ இவங்க இந்த டைம் ஸோ அவங்க அக்கௌண்ட்லயும் ப்ரூஃப் இருக்கும், இவர் அக்கௌண்ட்டுக்கும் ப்ரூஃப் இருக்கும். ஸோ கிஃப்ட் டீட் இடையில இருந்ததுன்னா தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் டாக்ஸ் ஆன் தட் அமௌண்ட். என்கொயரி சிச்சுவேஷன் போய் நிற்க தேவையில்லை. ஆமாம். ஸோ அது ப்ரூஃப் இருக்கு. ஸோ இது கிஃப்டா வந்தது அப்படிங்கிறது. ஸோ அதனால கிஃப்ட் டீட் போட்டு வச்சுக்கிறது நல்லது. சப்போஸ் கிஃப்ட் டீட் போடணுமான்னு கேட்கிறாரு, போடலைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும். அப்போ ப்ரூஃப் தேடும்படியா இருக்கும். ஸோ இப்பயே அதை பண்ணி வச்சுக்கிறது நல்லது.